Teachers, welcome to Tara Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? Classic Science Term 1ல Unit 5 Living World of Animals ஓட இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நீங்க இது வரைக்கும் Tara Academy சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லிக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ்க்கு போட்டாச்சு. இப்போ இந்த அனிமல்ஸ் பார்க்க போறோம். அதாவது அனிமல்ஸோட அடாப்டேஷனை பற்றி அது என்ன மாதிரி வாழுது அப்படின்னு சொல்லி அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இந்த லெசன்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல ஹேபிட்டட்னா என்ன? லிவிங் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். அதாவது ஒரு உயிர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சேஃபாக இருக்கிறதுக்கு எந்த இடம் வந்து செட் ஆகுமோ அதுதான் அதோட ஹேபிட்டட். ஓகேங்களா? ஜுராங் பேர்ட்ஸ் பார்க் சிங்கப்பூரில் இருக்குது. இங்கே வந்து பென்குயின்ஸ் வந்து ஒரு பிக்கு கிளாஸ் கேஸ்குள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி அதுக்கு கீழே வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பென்குயின்ஸ் வந்து போலார் ரீஜன்ஸில் அண்டார்டிகா ஆர்டிக் ரீஜனில் வாழற இடத்துல 0 டிகிரிலேருந்து கீழே தான் இருக்கும் அதோட டெம்பரேச்சர். அந்த இடத்துல வாழ பழகின அந்த பென்குயின்ஸை நம்ம பார்க்கில் வைக்கணும்னா அந்த மாதிரி டெம்பரேச்சரில் வச்சா தான் அதை வந்து சர்வை பண்ண முடியும். இந்த பார்க் எங்கே இருக்குது? ஜுராங் பேர்ட்ஸ் பார்க் சிங்கப்பூரில் இருக்குது. ஏன்னா வந்து அப்படி தான் அந்த வாழ்ந்துருக்கு, அதோட பாடி அப்படி தான் அடாப்ட் ஆகியிருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதாவது 0 டிகிரி கீழேருந்து வாழற மாதிரி தான் அதோட பாடி வந்து பில்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வச்சு தான் அதால் சர்வே பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து செல்ஸ்னால் என்ன? செல்ஸ்னால் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். எல்லா லிவிங் திங்ஸுமே செல்ஸால் தான் வந்து உருவாகியிருக்கு. எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கட்டும், ப்ராசஸும் இருக்கும். ஒரு பாடி லிவிங் திங்ஸில் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கட்டும். ஃபங்க்ஷன்னா என்ன? இப்போ ஃபங்க்ஷனாக நம்ம கொண்டாடுற ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ இன்டெஸ்டைனுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு வேலை இருக்குது. நம்மளோட லங்ஸுக்கு ஒரு வேலை இருக்குது, ஸ்டொமக்குக்கு ஜீரணம் பண்ணுற ஒரு வேலை இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேலையும் ஒரு அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் தானே இது. ஃபஸ்ட்டு ஸ்டொமக்கு போனதுக்கப்புறம் இன்டெஸ்டைனுக்கு போகணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த லிவிங் திங்ஸ்க்கு வாழறதுக்கு இந்த செல்லு தான் வந்து எல்லா வேலைகளையும் செய்யுது. இந்த செல்லை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோபிக் ஸ்கல்ஸ் ஓன்லி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். செல்ஸில் 2 விதமான ஆர்கானிசம், செல்ஸ் வச்சு 2 விதமான ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் செல்லான ஆர்கானிசமை வந்து நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு அமீபா, பாராமிஷியம், யூகெல்னா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். இதில் ஒரு செல் இருக்காது, மெனி செல்ஸ், ரொம்ப செல்ஸ், அதிகமான செல்ஸால் ஃபஸ்ட்டு டிஷ்யூ ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஆர்கான் ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்கான் தான் நம்ம ஸ்டொமக்குன்னு சொல்கிறோம், இன்டெஸ்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னால் என்னென்ன? ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, லிசார்டு, எல்லா அனிமல்ஸும். அந்த யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் அனிமல்ஸ் தவிர்த்து மீது எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான். பேர்ட்ஸு, பிளான்ட்ஸு, ஹியூமன்ஸ் இங்கே எல்லாருமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸில் தான் வருவாங்க. ஏன்னா இதில் ஒரு செல்லால் ஆர்கான் வந்து ஃபார்ம் ஆகிருக்காது, மல்டி செல்னால் ஃபார்ம் ஆகிருக்கனால மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு நம்ம சொல்லுவோம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னால் ரொம்ப சின்னதாக இருக்கும். மைக்ரோஸ்கோபிக்னா நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது. கேனாட் பி சீன் வித் நேக்கட் ஐ. கண்ணால் நம்ம பார்க்க முடியாது, வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. பட் ஆனால் கண்ணால் பார்க்க முடியாதுன்னு இல்லை, வெறும் கண்ணால். நேக்கட் ஐடுனா வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ எப்படி பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப்பில் தான் வச்சு பார்க்க முடியும். அவ்வளோ சின்னதாக இருக்கும். இது வந்து அக்வாட்டிக், தண்ணியில் தான் இருக்கும். சிம்பிளஸ்ட்டாக இருக்கும். ப்ரைமேட்டிவ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். மற்ற அனிமல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைமரி, ரொம்ப சின்னது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர்கனல்ஸ்னால் என்ன? இப்போ வந்து இது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். இது வந்து அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பாடிக்குள்ளே இருக்க இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா வேலைகளுமே செய்யுமா. சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸும் செய்கிற நம்மளுக்கு வந்து ஆர்கன்ஸ் இருக்குது, ஸ்டொமக் இருக்குது, இன்டெஸ்டைன் இருக்குது, லங்ஸு, கிட்னி, லிவர்னு தனித்தனி வேலைகளை பார்க்குது. பட் ஆனால் இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் ஆர்கனல்ஸ் ஒன்று தான் இருக்குது. அந்த ஆர்கனல்ஸ் தான் வந்து எல்லா வேலையும் பார்க்குது. எல்லா வேலையும்னா என்ன? மூச்சு வாங்குறது. நம்மளுக்கு மூச்சு வாங்குறதுக்கு லங்ஸ் இருக்குது, அதுக்கு மூச்சு வாங்குறதுக்கு. நம்மளுக்கு ஜீரணம் பண்ணுறதுக்கு ஸ்டொமக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்கிரேட்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குது, ஆனஸு. ஸோ நமக்குன்னு தனி பார்ட் இருக்குது. பட் ஆனால் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்க்கு ஒன்லி ஆர்கனல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே பண்ணுமா. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? அமீபா பார்த்தோம், பாராமிஷியம் பார்த்தோம், அப்புறம் வந்து யூகெல்லாம் பார்த்தோம். இதில் வந்து அமீபா வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணுமா. ஏன்னா அது ஒரே ஒரு செல் தானே இருக்குது. டைஜஷனும் பண்ணுமா, லோக்கமோஷன்னா வந்து மூமெண்ட்டு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகர்றது, ரெஸ்பிரேஷன்னா மூச்சு வாங்குறது, ஆக்சிஜன் வாங்குறது, கார்பன் டை ஆக்சைடை விடுறது, ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்கம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே செல்லு தான் பண்ணுமா. என்னென்ன மாதிரி சொல்லுவாங்க? முதல்ல சாப்பாடு வந்து சாப்பிடுமா, அதுக்கு தேவையான சாப்பாடு சாப்பிடுமா, தண்ணியிலேருந்து தான் சாப்பிடும். ஃபுட்டு வேக்யூல்னால் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபுட்டு வேக்யூலில் தான் வந்து டைஜஷன் பண்ணுமா. நம்மளுக்கு டைஜஷன் பண்ணுறதுக்கு இன்டெஸ்டைன் இருக்கிற மாதிரி இதுக்கு வந்து ஃபுட்டு வேக்யூல். அமீபாக்கு ஃபுட்டு வேக்யூல்.
இந்த கான்ட்ராக்டியல் வைக்கிள் வந்து ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்கிரேஷன்னா என்ன? ஸோ நம்மளுக்கு எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்குல்ல, இன்டெஸ்டைன்லேருந்து ஆனஸ்க்கு போகும், நம்ம மலம் கடிக்கிறது, பாத்ரூம் போகிறது, இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்கிரேட்டரி வெளில வர்றது. ஸோ இதுக்கு வந்து அமீபாக்கு வந்து எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் இது கான்ட்ராக்டியல் வைக்கிள், இதுலேருந்து தான் வெளில வருது. ஸோ இதெல்லாம் ஒரே செல்லு தான், பட் அதில் ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேஷன், மூச்சு வாங்குறதுக்கு சிம்பிள் டிஃப்யூஷன்னா என்ன? ஜஸ்ட்டு வந்து டிஃப்யூஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஆக்சிஜன் எடுக்குதுன்னா அதாவே வந்து மூமெண்ட்டுனால வெளில போகுமா. இப்போ ஒரு ஃபுட்டு வந்து எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து டைஜஷன் ஆகி அதாவே வந்து அதோட மூமெண்ட்னால அதாவே வந்து வெளில போயிடுமா. ஸோ இது கஷ்டப்பட்டு ஒன்றும் அதாவது வெளில அனுப்புறது இல்லை. அதே மாதிரி தான் ஆக்சிஜனும் வந்து அது மூமெண்ட்டுனால வந்து அந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ்னால அதே வந்து வெளில போயிடுமா. ஓகேங்களா. இதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி எதுவுமே தேவையில்லை. செல் மெம்பரேன் வழியாக மேலே பரவும். இது செல் மெம்பரேன் வழியாக வந்து இது வந்து ஃபுல்லாக மேலே வந்து பரவும். இந்த ஹை கான்சன்ட்ரேஷன், ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற இடத்துல வந்து லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு மாலிகல்ஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் தானாக வந்து மூவ் ஆகும். இவ்வளோ தான். ஸோ அப்படி தான் மூச்சு வாங்கும், ரெஸ்பிரேஷன் பண்ணுவோம். நம்ம லங்ஸ் வழியாக பண்ணுவோம், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுவோம். ஸோ சூடோபோடியானா ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு 2 கால் இருக்குல்ல, அதே மாதிரி அமீபாக்கு வந்து இந்த சூடோபோடியா இதுதான். இது 2 மட்டும் இல்லை, இது எல்லாமே தான். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஃபுட், நம்மளுக்கு வந்து ஃபுட்டு மாதிரி, இதுக்கு ஃபால்ஸ் ஃபுட்டாக ஃபிங்கர் மாதிரி இருக்குமா, ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சரு. இது வந்து மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், சூடோபோடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அமீபா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேரமிஷியம். நம்ம வந்து பார்த்தோம் அமீபா வந்து சூடோபோடுனால வந்து ஹெல்ப் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணுதுன்னு. பட் ஆனால் பேராமிஷியமில் எப்படின்னா வந்து சிலியாலேருந்து தான் மூவ் பண்ணுது. ஓகேங்களா. இந்த நியூக்ளியஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எப்படி பிரெயினோ அந்த மாதிரி வந்து இந்த சிங்கிள் ஆர்கானிசமான யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு இதுதான் பிரெயின். இதுதான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து ஃபுட்டு வைக்யூல், இதில் தான் வந்து டைஜஷன் நடக்கும். இது வந்து ஆனல் போர், இதெல்லாம் வழியாக தான் நம்ம வந்து ஃபுட்டு வேஸ்ட்டு வந்து வெளில வரும். ஓரல் கோவ்னா வந்து இங்கேருந்து தான் சாப்பிடும். ஓகேங்களா. இந்த கான்ட்ராடக்டல் வைக்யூல், ஸோ கான்ட்ராடக்டல் வைக்கிள் தான் வந்து டைஜஷன் போகிறோம். இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபுட் வைக்கிள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். கான்ட்ராடக்டல் வைக்கிள் வந்து இது டைஜஷன் பண்ணி எக்ஸ்கிரீஷன் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேராமிஷியம் பற்றியும் பார்த்தாச்சு. பேராமிஷியம் எப்படி ஸோ வந்து ஒமிபாக் வந்து சூடோஃபோட் வந்து மூமெண்ட்டை வந்து பண்ணும். மூமெண்ட் வந்து சூடோஃபோட்னால மூமெண்ட் ஆகும். பேராமிஷியத்துக்கு சிலியா, இது வந்து வாட்டரில் வந்து லீவ் பண்ணும். ஓகேங்களா. பேராமிஷியம் இருக்கணும். எல்லா யூனிசெல்லுலர் ஆர்கானிசமும் வாட்டரில் தான் இருக்கும். யூகெலனா வந்து ஒரு யூனிசெல்லுலர் அனிமல், ஒரு செல் இருக்க அனிமல். இது வந்து ஃப்ளாகமில் மூவ் பண்ணும். இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் முக்கியம். இந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸில் இந்த 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்னால் மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், ஜெல்லி ஃபிஷ்ஷு, எர்த்வார்ம், ஸ்னெயில்ஸு, ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, ஸ்னேக்ஸு, பீஜனு, டைகரு, மங்கி, மேன், இது எல்லாமே மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். இது மட்டுமா இல்லை, எல்லா ஆர்கானிசம்ஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் தவிர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? இது வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா ஒரே ஒரு செல்னால் மேட் ஆகிருக்கு. இதே மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்னால் நிறைய செல்ஸ் இருக்குது. they can perform all functions of life. எல்லா functions of life, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒரே செல்லை வச்சு தான் செய்யுது. இதுக்கு வந்து ஒரு ஆர்கனுக்கும் வந்து டிவிஷன் பண்ணியிருக்கு லேபர். லேபர்னா ஒர்க்கு. different cells are specialized to perform different functions. different cellsனால் இப்போ வந்து லங்ஸோட செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி டிஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து செல்ஸ் வந்து டிஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் ஆர்கன் ஆகும். அந்த ஆர்கன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லங்ஸு. ஓகேவா. இந்த மல்டிபிள் செல்ஸ், டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து இது வந்து டிஷ்யூவாக மாறி அதுக்கப்புறம் ஆர்கனாக ஆகி ஒரு ஸ்பெஷலைஸ்டு குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யுமா. ஒரு செல்லும் ஒரு ஃபங்க்ஷன் செய்யும். இப்போ லங்ஸ்க்கு என்ன வேலை, ரெஸ்பிரேஷனோட வேலை. இப்போ இன்டெஸ்டைனுக்கு என்ன வேலை, டைஜஷன் வேலை. ஸோ இந்த மாதிரி ஒரு செல்லுக்கும் ஒரு வேலை இருக்கும். திஸ் ஆர்கானிசம் ஆர் ஜென்ரலி வெரி ஸ்மால் இன் மைக்ரோஸ்கோபிக் இன் சைஸ். இது ரொம்ப சின்னதாக இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும், நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா லங்ஸு நம்ம வெளில எடுத்தால் பார்க்க முடியுதில்ல, கிட்னி பார்க்க முடியுதில்ல. ஸோ இது எல்லாமே லார்ஜ் சைஸில் இருக்குது. நம்மளால் வெறும் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும். நேக்கடாயினா வெறும் கண்ணால் பார்க்க முடியும். இதில் வந்து டிஷ்யூஸோ ஆர்கன் சிஸ்டமோ இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா ஒரே ஒரு செல் வச்சுட்டு எப்படி வந்து டிஷ்யூ ஆகும், அதுக்கப்புறம் டிஷ்யூக்கு அப்புறம் எப்படி ஆர்கன் ஆகும், அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் எப்படி ஆகும். டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த எக்ஸ்கிரேட்டிவ் சிஸ்டம் தான் வந்து ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லுவோம்.
அப்போ ஒரே ஒரு செல்லை வச்சுட்டு அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செல்லு டிஷ்யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஆர்கனம் ஆகும், ஆர்கனுக்கு அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் ஆகும், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரிட்டிவ் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டமாக மாறும். ஓகேங்களா. க்ரோத் அக்கர்ஸ் பை அன் இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் செல்ஸ். இப்போ அந்த அமீபா வந்து பெருசாகணுமா, இல்லை பெராமிஷியமும் பெருசாகணுமா, யூகெல்லாம் பெருசாகணும்னா அந்த செல்லோட சைஸ் பெருசாச்சுன்னா இதோட க்ரோத்துன்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் நம்மளதில் என்னென்னா வந்து செல் டிவிஷன் ஆகும். டிவிஷன்னா வந்து அதிகரிச்சுக்கிட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாதிரி ஆகும், அதிகமாகிட்டே போகும். அப்படி ஆச்சுன்னா தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா க்ரோத்துன்னு சொல்லுவோம். இதில் வந்து செல்லோட சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும், இதில் வந்து டிவிஷன் ஆகும். எர்த்வார்ம் இருக்கட்டும், ஃபிஷ் இருக்கட்டும், ஃப்ராகு, லிசார்டு, ஹியூமன் பீயிங் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ் எப்படி அடாப்ட் பண்ணுது, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி மாதிரி வாழுது, அதோட சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து அடாப்ட் ஆகிடும். இப்போ வந்து போலார் ரீஜியன்ஸில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட உடம்பு தாங்குற லெவலுக்கு அதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கட்டும், அதோட ஃபீச்சர்ஸ்னால் இப்போ வந்து போலார் பியர்னால் அதோட உடம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேங்களா. அதான் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அங்கே சர்வே பண்ண முடியும். நாம் அங்கே போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ரொம்ப தடிசான ஒரு கம்பல்னு சொல்கிறது, ரொம்ப தடிசாக வந்து வெளில நம்மளோட ஹீட்டு போகாத மாதிரி ஒரு கோட் எடுத்து போடணும். ஆல்ரெடி அந்த மாதிரி கோட்டை தான் வந்து போலார் பியர் போட்டிருக்கு. ஐ மீன் நம்ம கண்ணுக்கு தெரியல, பட் அதோட ஸ்கின் அவ்வளோ குண்டாக இருக்கும். ஓகேங்களா. கோல்டு அதுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு போனால் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம வந்து போட்டுக்கணும். நம்ம மேலுடைய போட்டுக்கிட்டு சர்வே பண்ண முடியும். அதுக்கு ஆல்ரெடியாகவே ஸ்பெஷலாக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சர்டன் ஹேபிட்ஸ் விச் எனேபிள் தெம், அந்த குறிப்பிட்ட ஹேபிட்ஸு எல்லாத்தையும் நம்ம அடாப்டேஷன் சொல்லுவோம். அடாப்டேஷன்னா வந்து இப்போ தண்ணியில் மட்டும்தான் வந்து ஃபிஷ் இருக்கும், வெள்ளம் வந்து அதெல்லாம் இருக்க முடியாது. அதோட ஹேபிட் அப்படி பழகி போயிடுச்சு, அது அப்படியே வாழ்ந்து பழகிடுச்சு. அதோட ஆர்கன்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி தான் இருக்குது. அதை தான் நம்ம அடாப்டேஷன்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹெட்டு இருக்குது, ட்ரங்க்கு, டெய்ல் இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ரீம்லைன்டு ஷேப்பில் இருக்கான். ஸ்ட்ரீம்லைன்டு ஷேப்னால் ஒன்றும் இல்லை, போட்டு மாதிரி. போட் எப்படி இருக்குது, இப்படி இருக்குல்ல போட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்டடாக இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே இந்த சைடில் வந்து ப்ராடாக இருக்கும், போக போக கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். அதோட வைட்னஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இந்த ஷேப்பை தான் நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன்டு ஷேப்புன்னு சொல்லுவோம். இந்த ஷேப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இந்த தண்ணியை கிழிச்சிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து ஸ்விம் பண்ணும்போது நம்ம நிறையா எனர்ஜியை நம்ம வந்து அதிகமான எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஆனால் ஃபிஷ்ஷுக்கு அப்படி இல்லை. இந்த ஸ்ட்ரீம்லைன்டு ஷேப் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த தண்ணியை கிழிச்சிட்டு போகிறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு. அது வந்து கொஞ்சமான எனர்ஜியில் அதோட சர்வைவலுக்கு வந்து பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. இது வந்து நம்ம எப்படி வந்து ரெஸ்பிரேட்டர், நம்ம எப்படி வந்து மூச்சு வாங்குகிறோம், ஸோ எது ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு, லங்ஸை ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு வந்து கில்ஸ்னால் இங்கே இருக்குது. இந்த கில்ஸ்னால் தான் அதை வந்து ஆக்சிஜன் வந்து தண்ணியிலேருந்து எடுத்து, தண்ணியில் வந்து ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். அந்த ஆக்சிஜனை தான் இது இந்த கில்ஸ் வழியாக இது வந்து எடுத்து நம்ம ரெஸ்பிரேட் பண்ணும். அடாப்டட் இன் பிரீத் இன் வாட்டர். ஒன்லி தண்ணியில் மட்டும் தான் இது வந்து வாழற மாதிரி இது அடாப்ட் ஆகிருக்கு. வெளில நம்ம போட்டோன்னா அது செத்துடும். ஏன்னா இதோட ஹேபிட், இதோட அடாப்ட் ஆகிருக்கு. இப்படி அதோட ஆர்கன்ஸ் வந்து தண்ணியில் வாழறதுக்காக தான் இது வந்து மேக் ஆகிருக்கு, லேண்டுக்கு இல்லை. ஓகேங்களா. ஆனால் லேண்டில் வாழற மாதிரின்னா ஃப்ராகு தண்ணிலையும் வாழும், லேண்ட்லேயும் வாழும். அந்த மாதிரி அனிமல்ஸ் நம்ம ஆம்ஃபிபியன் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்லிப்பரி ஸ்லிப்பரினா இதோட சிதல்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்லிப்பரியாக இருக்கும், நம்ம தொட்டால் வழுக்கிடும். அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்கும். இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ நாமளே வந்து மீன் பிடிக்க போகிறோம்னா இதோட ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குன்னா நம்ம பிடிச்சோன்னா அது விழுந்துடும், தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ஓகேங்களா. இது வந்து அதுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃபிஷ்ஷு வந்து தன்னை காப்பாற்றிக்க இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு கை இப்படி எடுத்து நம்ம ஸ்விம் பண்ணுறோம்ல மேலே கீழேன்னு சொல்லி நம்மளோட அது மாதிரி இதுக்கு இந்த ஃபின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸ்விம் பண்ணுறதுக்கு. இதோட ஸ்ட்ராங் டைல்ஸ் வந்து ரூடர் மாதிரி ஆக்ட் ஆகுதான். இது வந்து டைரக்ஷனை வந்து பாடி பேலன்ஸ் வந்து தண்ணியில் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். ரூடர் மாதிரி இருக்கான். இது டைரக்ஷனையும் அப்புறம் பாடியை பேலன்ஸ் பண்ண தண்ணிக்கு இந்த ஸ்ட்ராங் டெய்ல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லிசார்டு வந்து இதுவும் வந்து இதுக்கும் ஸ்கேல்னால் சிதல்கள் இருக்குது. ஆனால் அது ஸ்கின்னில் இருக்கும். ஸ்கின்னிட ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கின்னிட ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து டிஸ்டிங்யூஷ்டு ஃப்ரம் ஸ்னேக்கோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸ்னேக்னால் இப்படி இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதுக்கு வந்து கால் இருக்குது, கை மொத்தம் 4 கால் இருக்குது. இது வந்து
அதோட கண் இமைகளை வந்து மூவ் பண்ண முடியுது. எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ் இருக்குது, காதுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கு வெளி பகுதியில் இயர் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்னேக்கில் இதில் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸ்னேக்லேருந்து. ஆனால் இது ஸ்னேக்கும் லிசார்டும் ரெப்டைல் ஃபேமிலியை சேர்ந்தது தான். என்ன டிஃப்ரென்ஸு, இதுக்கு லெக்ஸ் இருக்குது, கண் ஐலிட்ஸ் வந்து மூவ் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸ்னேக்லேருந்து பண்ணது. ஸ்கேலி ஸ்கின்னடு ரெப்டைல் தான். ஸ்னேக்கும் இருக்கட்டும், அதுக்கும் சின்ன சின்ன சிதல்கள் இருக்கும். ஸ்னேக்குக்கும் இருக்கும், லிசார்டுக்கும் இருக்கும். இது வந்து வார்ம் ரீஜன்ஸில் தான் வாழும் லிசார்டு. இதுக்கு வந்து குவாட்ரிபெடல்னால் மொத்தம் 4 காலில் நடக்கிற ஒரு அனிமலை நம்ம குவாட்ரிபெடல்னு சொல்லுவோம். வேறு என்னென்ன அனிமல் இருக்குது, டாக்ஸ், கேட்டு, டாங்கி, கவ், இது எல்லாமே குவாட்ரிபெடல் தான். 4 காலாக நடக்கிற எல்லா அனிமல்ஸும் நம்ம குவாட்ரிபெடல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பவர்ஃபுல் லிம்பு. கால்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்குமா. ஒரு சில லிசார்டுக்கு கெப்பாசிட்டி இருக்கான், அதோட தலையை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து லங்ஸ் வழியாக தான் வந்து ப்ரீத் பண்ணும். நம்மள மாதிரி தான் லங்ஸ், அதுக்கும் ஒரு லங்ஸ் இருக்குது. பல்லிக்கு லங்ஸ் இருக்குது, அது வழியாக அதை வந்து ப்ரீத் பண்ணுது. ஒரு சில லிசார்ட் வந்து 2 காலால் நடக்குமா, ஒரு சில தான், எல்லாமேலாம் இல்லை. ஸோ டெய்ல் வந்து கவுண்டர் வெயிட்டு வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ ஒரு சில இடத்துல பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த டெய்ல் வந்து மேலேயோ அப்வர்டு டைரக்ஷன்லையோ இல்லை பேக்வர்ட் டைரக்ஷனில் அதை வந்து தள்ளி ரொட்டேட் பண்ணி வந்து அது வந்து மூமெண்ட் பண்ணி அதோட உடம்பை பேலன்ஸ் பண்ணிக்கும். இது வந்து வெரைட்டி ஆஃப் இன்செக்டை சாப்பிடும். அதோட பல்லு எப்படி இருக்குன்னா ட்ரைகுஸ்பிட் டீத்துன்னு இருக்குமா, ஷார்ப்பாக இருக்குமா. இது வந்து அந்த இன்செக்டை பிடிச்சி ஹோல்டு பண்ணி முழுங்குறதுக்கு இந்த மாதிரி டீத் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஷார்ப் அண்டு ட்ரைகுஸ்பிட் டீத் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில லிசார்டு, டைனோசர் கூட லிசார்ட் ஃபேமிலியில் தான் வரும். இதுக்கு வந்து காலில் வந்து வெப்பு மாதிரி இருக்கும். இப்போ ஸ்பைடருக்கு எப்படி வந்து வெப்பு இருக்கோ அந்த மாதிரி இதுக்கு வெப்பு இருக்குமா. அது என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, இப்போ இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு குதிக்க போகும்போது அது கிளைடு பறக்கிறதுக்கு பேராஷூட் பண்ணுறது. பேராஷூட் எப்படி வந்து மேலேருந்து கீழே வர்றதுக்கு அந்த ஏர் வந்து ஹெல்ப் பண்ணுதோ அந்த மாதிரி இதோட கிளிட்டு, அதாவது வெப்பு, டோஸில் இருக்க அந்த வெப்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சாஃப்ட் லேண்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பேர்ட்ஸ்க்கும் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி தான் இருக்குது, கவர்டு வித் ஃபெதர்ஸ். அதாவது இப்படி இருக்குமா, எப்படி இருக்கும் ஓகேங்களா. இது எப்படி இருக்குது, இந்த சைடில் ப்ராடாக இருக்குது, அதுக்கப்புறம் அதோட வைட்னஸ் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கும் எண்டில். ஓகே, இதுதான் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி. இது வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ், மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு ஏரில் வந்து ஈஸியாக, லெஸ் எனர்ஜி மோர் ஃப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் ஏரை வந்து கிழிச்சிட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஏரோப்ளேன் வந்து பாயிண்டடாக இருக்குது முன்னாடி, இது வந்து ஏரை கிழிச்சிட்டு போகிறதுக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பேர்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரீம்லைன்டு பாடினா கப்பல் மாதிரி நான் சொன்னல, நொடில் வந்து வைட்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் போக 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 வைட்னஸ் கம்மியாகிடும். இதுதான் ஸ்ட்ரீம்லைன்டு பாடின்னு சொல்லுவோம். ஆனால் கவர் ஆகிருக்கும், ஃபெதர்ஸ்னால கவர் ஆகிருக்கும் அதோட பாடி. பீக், நம்மளுக்கு வாய் பகுதி மாதிரி பேர்ட்ஸ்க்கு வந்து இந்த பீக் இருக்கும், இந்த பீக் இருக்கும். இது வந்து லங்ஸ் வழியாக தான் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும். ஆனால் ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் கில்ஸு. நம்ம பார்த்த பேர்ட்ஸ்க்கும் லிசார்ட்ஸ்க்கும் லங்ஸ் வழியாக தான் வந்து இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுது. இதுக்கு பேர் ஆஃப் விங்ஸ் இருக்குது, ரெண்டு ரெக்கைகள் இருக்குது. இதுக்கு வந்து லைட் பவுன்ஸ் இருக்குது. போன்ஸ் இதோட போன்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். கிளாடு ஃபீட்டுனா ஒன்றும் இல்லை, இந்த கோழி காலை பார்த்துருக்கீங்களா. ஸோ எல்லா பறவைகளோட கால் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, இதுதான் கிளாடு ஃபீட்டுன்னு சொல்லுவோம். எல்லா பறவைகளுக்கும் கிளாடு ஃபீட்டு தான் இருக்கும். டைல் வந்து அதோட வால் பகுதி வந்து ஹெல்ப் பண்ணும் டைரக்ஷனுக்கு. இப்போ எங்கேயாவது இடத்துல ரைட்டோ லெஃப்ட்டோ எடுக்குதுன்னா அந்த டைல் வந்து அது கண்ட்ரோல் பண்ண, அதோட பாடியை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸ், அதுக்கு எப்படி இருக்குன்னா வந்து செஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மசில்ஸ்னால பில்ட் ஆகிருக்குமா. ஏன்னா வந்து மேலே பறக்கும்போது ஏரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அந்த விங்ஸை வந்து ஃப்ளாப் பண்ணும்போது, அந்த சிறகடிக்கும் போது அந்த ஸ்ட்ராங் செஸ்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக வந்து படாத மாதிரி அது உடம்பு வந்து பில்ட் ஆகிருக்கு. விங்ஸ்னாலேயுமே விங்ஸை வந்து சிறகடிக்கிறதுனாலேயும் அதுவும் இல்லாமல் அந்த காற்று வந்து அதோட செஸ்ட்டை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்க ஸ்ட்ராங்கான மசில்ஸ் இருக்குது. ஒரு டைமில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் பார்க்கணும். இப்போ ஒரு பறவை இங்கே இருக்குன்னா இங்கே ஒரு கண்ணு இருக்கும், இங்கே ஒரு கண்ணு இருக்கும். இங்கே இருக்க ஆப்ஜெக்டை தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்டை தான், ஒரு கண்ணால் ஒரு ஆப்ஜெக்ட் தான் பார்க்க முடியும், இன்னொரு கண்ணால் இன்னொரு ஆப்ஜெக்ட், இங்கே இருக்க ஆப்ஜெக்டை தான் பார்க்க முடியும். 2 கண்ணால் ஒரே ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. அந்த விஷன் தான் பைனாக்குலர் விஷன்னு சொல்லுவோம். தமிழ்நாடு பேர்ட் சாங்சுரிஸ், தமிழ்நாடு பேர்டு சரணாலயங்கள், பறவை சரணாலயங்கள் எங்கே இருக்குது, வேடந்தாங்கல் இருக்குது, கூடியங்கரை
நெக்ஸ்ட் வந்து கூடங்குளத்தில் இருக்குது. இந்த வேடந்தாங்கலோட சிறப்பம்சம் என்னென்னா அங்கே வந்து சைபீரியன் ரஷ்யன் பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் எதுக்கு ஆகுதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்கும் அவங்கள அந்த பேர்டு சைபீரியாவோ இல்லை ரஷ்யன் பேர்ட்ஸ் மேபி வந்து ரொம்ப குளிராக இருந்திருக்கும். அங்கே அதனால் சர்வே பண்ண முடியலன்னா ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு வேடந்தாங்கலுக்கு வரும். வேடந்தாங்கலுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய சாங்சுரிஸ் இருக்குது, அங்கெல்லாம் வரும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு திருப்பி அங்கே போயிடும். ஏன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வின்டர்னாலேயோ இல்லை ட்ரை சீசன்னாலேயோ தாங்க முடியலன்னா வரும். இந்த ரஷ்யாலேயும் சைபீரியாலாம் அதிகமான குளிர் இருக்கும், கோல்டு சீசன் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வேடந்தாங்கலுக்கு இந்த பேர்ட்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கேமல் வந்து ஹாட் டெசர்ட்டில் இருக்கும். இங்கே வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்குது. அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த தண்ணி பற்றாக்குறை ரொம்ப ஹாட்டான சீசனை சர்வே பண்ணுற மாதிரி அதோட உடம்பு இருக்கும். லாங் லெக்ஸ் இருக்கும். இது வந்து சாண்டோட ரொம்ப தூரமாக உடம்பு வந்து இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு வந்து லாங் லெக்ஸ் இருக்குது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதிகமாக வந்து எப்போ கிடைக்குதோ அந்த கலுப்புன்னு எல்லா தண்ணியும் குடிச்சிடுமா கேமல். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்குதோ இல்லையோ அது வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோம். அடாப்டட் டு சேவ் வாட்டர் இந்த ட்ரை டெசர்ட். திருப்பி கிடைக்குதோ இல்லையா, கிடைக்கிற நேரத்தில் நிறைய தண்ணியை குடிச்சு சேவ் பண்ணி வச்சுக்குமா. எப்படி சேவ் பண்ணி வைக்கணும்னா யூரின் கம்மியாக தான் போகுமா, அதோட மலம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குமா. ட்ரை டங்குனா வந்து மலம். டஸ் நாட் ஸ்வெட் அதிகமாக ஆகாதான். இப்படி தான் வந்து உடம்புல இருக்க அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. யூரின் கூட கம்மியாக தான் போகுது, ஸ்வெட்டும் ஆகாது, அந்த மலம் கூட ட்ரையாக தான் பண்ணுமா. இது வந்து ரொம்ப நாளைக்கு வாழ முடியுமா, தண்ணியே குடிக்காமல் இதெல்லாம் ரொம்ப நாள் வாழ முடியும். ஏன்னா தண்ணியை சேவ் பண்ணி வச்சுக்கோம். இப்படி தான் சேவ் பண்ணி வைக்கிது. கேமலோட ஹம்ப் அதோட முதுகு இருக்குல்ல, அது வந்து ஃபேட் ஸ்டோர் பண்ணி வைக்குமா. அந்த ஃபேட் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதுக்கு சாப்பாடு கிடைக்காத சுச்சுவேஷனில் அந்த ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணி நியூட்ரிஷன்ட்டு அதுக்கு நொரிஷ்மெண்ட் அது கொடுத்துக்குமா. நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் ஃப்ளாட் பேடட் ஃபீட். அதோட கால் வந்து பேடு மாதிரி இருக்குமா, ஃப்ளாட்டாக பேடாக இருக்குமா. அதனால தான் அதனால ஈஸியாக சாஃப்ட் சாண்டில் நடக்க முடியுது. இது வந்து கேமரா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து கண்ணு வந்து ஐ லேஷஸ் வந்து பெருசாக இருக்குமா, ஏன்னா வந்து சாண்ட் உள்ளே போகாமல் இருக்கிற மாதிரி. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே டெசர்ட்டில் சர்வே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நம்மளால் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். பட் இந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ரீஜனில் வாழற மாதிரி தான் அதோட பாடி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதோட ஹேர் வந்து கண்ணையும் இயர்ஸையும் வந்து சாண்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா. அந்த மூக்கு இருக்குல்ல, நாஸ்ட்ரில்ஸ், மூக்கு ஓட்டை வந்து க்ளோஸ் ஆகிருக்குமா, டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராகை வந்து நம்ம ஆம்ஃபிபியன்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ரெண்டு மோட் ஆஃப் லைஃபாக வாழும். ஒன்று வந்து வாட்டரில், இன்னொன்று வந்து லேண்டில். இதை வந்து நம்ம இந்த ஃப்ராகை வந்து நம்ம என்ன மாதிரி அனிமல்ஸ்ன்னு சொல்லணும்னா போய்கிலோதெரமிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட பாடி வந்து ஹெட் அண்ட் ட்ரக்கில் 2 பேரில் இருக்கும். ஹெட்டு ட்ரங்க்கு 2 பேரில் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஹெட்டில் வந்து 2 லிம்ப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து லிம்ஸ்னால் கை காலை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ட்ரங்க் பகுதியில் 2 லிம்ஸ் இருக்குது. இது வந்து லார்வா ஸ்டேஜில் இருக்கும். இது லார்வல் ஸ்டேஜ்னால் என்ன, இப்போ வந்து இந்த ஃப்ராக் வந்து முட்டை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சாக்கடை தண்ணி இந்த மாதிரி இடத்துல தான் முட்டை போடும். அதை வந்து என்ன ஆகும்னா இந்த முட்டையானது அதுக்கப்புறம் லார்வாவாக மாறும். இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லார்வாக இருக்கும்போது அது தண்ணியில் ஸ்விம் பண்ணும்போது நம்மளுக்கு லங்ஸு வந்து ப்ரீத் இன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது, கில்ஸு தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த கில்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த லார்வா முட்டைலேருந்து லார்வா அந்த புழு மாதிரி ஸ்டேஜுக்கு போகும்போது அது கில்ஸ் வழியாக வந்து தண்ணியில் வந்து சுவாசிக்கும். அதுக்கப்புறம் அடல்ட் ஃப்ராக் பெருசான அப்புறம் அது ஸ்கின்னு வழியாக வந்து சுவாசிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்னு, லங்ஸு, அதுக்கப்புறம் பைகோஃப்ரெனகல் ரீஜனால் இது வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெண்டிங் வின்டர் இன் டார்மண்ட் கண்டிஷன் இஸ் கால் ஹைப்ரினேஷன். அதாவது ஒரு சில அனிமல்ஸ் வந்து வின்டரை சர்வே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுன்னா இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடும், தூங்கிடும். ஓகேங்களா, ஸோ அப்படி தான் அது சர்வைவல் ஸ்கில்ஸ், அதோட சர்வைவல் ஸ்கில்ஸ் அப்படி தான் அதனால் சர்வே பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் தான் நம்ம டார்மண்ட் கண்டிஷன் சொல்லுவோம். வின்டர் ஸ்லீப்பை வந்து ஹைபரனேஷன் சொல்லுவோம். என்ன மாதிரி அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி வின்டரில் வந்து தூங்கிட்டு இன்ஆக்டிவாக எந்த வேலையும் செய்யாமல் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கும்னா டர்ட்டில். வின்டர் ஸ்லீப், ஹைபரனேஷன், டர்ட்டில். அதே மாதிரி வந்து சம்மர் ஸ்லீப். சம்மரில் இந்த ட்ரை ரொம்ப ஹாட்டான பீரியடை சமாளிக்கிறதுக்காக இந்த ஸ்னெயில்ஸ் இருக்குல்ல, நத்தைகள் வந்து ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டை தான் வந்து நம்ம வந்து சம்மர் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். அந்த சம்மர் ஸ்லீப்புக்கு பேர் ஆஸ்டிவேஷன், வின்டர் ஸ்லீப்புக்கு பேர் ஹைபரனேஷன். ஓகேங்களா, ஸ்னெயில் வந்து சம்மர் ஸ்லீப் பண்ணும்,
இதை பார்த்து வச்சுக்கோங்க. டியூனோவில் இருக்கிறது எல்லாம் நான் கவர் பண்ணிட்டு வரேன். கங்காரு ரேட், நம்ம கங்காரு மட்டும் தானே பார்த்துருக்கோம். கங்காரு ரேட்டுன்னு ஒன்று இருக்கான். அது வந்து தண்ணியே குடிக்காதான். பின்ன எப்படி அது சர்வே பண்ணுது? அது சாப்பிட்ற அந்த சீடில் இருக்க அந்த ஈரத்தன்மை இருக்குல்ல, அந்த வாட்டரை வச்சுக்கிட்டு தான் அதை வந்து சர்வே பண்ணுவோம். அந்த தண்ணியே அதுக்கு போதுமா? ஓகேங்களா. போலார் பியர் வந்து போலார் ரீஜனில் இருக்கும். போலார்னா ஐஸ் பகுதியில் இருக்கும். இதோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ப்ரொடெக்ஷனுக்கு இந்த அந்த திக், இப்போ நம்ம எப்படி ஸ்வெட்டர் போடுறோமோ அந்த மாதிரி அதுக்கு வந்து அதை சொட்டுற மாதிரி திக்காக இருக்கும். அதுதான் வந்து அந்த வின்டரில் அந்த கோல்டு ரீஜனில் வந்து அதனால் வாழறதுக்கு சர்வே பண்ண முடியுது. அந்த திக் ஸ்கின்னு. ஒயிட் ஃபர் வந்து அதுக்கு வந்து ப்ரெடேட்டர்ஸ், அதாவது ஹண்டர்ஸ் அதை ஹண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒயிட் ஸ்கின் வந்து பேக்ரவுண்டோட கேமஃப்ளாக் ஆகிடுது. கேமஃப்ளாக்னா ஸோ பேக்ரவுண்டோட ஒன்றி போய்ட்டுறது தான் நம்ம கேமஃப்ளாக்னு சொல்லுவோம். ஒயிட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ப்ரெடேட்டர்ஸ், ஹண்டர்ஸ் இது வந்து வேட்டையாடக்கூடாதுன்னு அதோட ஸ்கின் வந்து ஒயிட்டாக இருக்குது. இது ரெண்டுமே அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது போலார் ரீஜனில் சர்வே பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பென்குயின் கூட போலார் ரீஜனில் தான் இருக்கும். அதோட இந்த கை மாதிரி இருக்குல்ல, இதுதான் பேடல் மாதிரி, துடுப்பு மாதிரி ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தண்ணியில். அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு இதுக்கு 2 கால் இருக்குது. ஸோ ஸ்விம் பண்ணுறதுக்கு இந்த பேடலும், நடக்கிறதுக்கு இந்த 2 கால்னால இதை வந்து போலார் ரீஜனில் சர்வே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மவுண்டெயின் கோட்டு. இந்த ஸ்ட்ராங் ஹூவ்ஸ்னால் வந்து இந்த கால் இருக்குல்ல, இந்த காலில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அது வந்து ரப்பர் ஃபீட் மாதிரி இருக்கும். ரப்பர் ஷூன்னு வச்சுக்கோங்க. ஹூஸ் வந்து இதுக்கு வந்து ரப்பர் ஷூஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஷூஸ் வந்து இந்த ஹூஸ் வந்து இந்த மலையில் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். இந்த கல் எல்லாம் ஸ்லிப்பரியாக இருக்கும். அந்த இடத்துல இது ஈஸியாக வந்து நடந்து போகிறதுக்கு க்ரிப்பாக இருக்கும் இந்த ஹூவ்ஸ். அதுவும் இல்லாமல் இதோட பெருசாக இருக்க ஹேர் வந்து, இதோட ஹேர்ஸ் வந்து கோல்டுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லயன் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஷார்ப்பான கிளாஸ் இருக்கும். கிளாவ்ஸ்னால் வந்து இது கால் பகுதியை தான் வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அதுக்கு வந்து கிளாஸ்னால் பல்லு இருக்குல்ல, அதுதான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து அதோட இறையை பிடிக்கிறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்குது. கிளாஸ்னால் பற்களை தான் வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மவுண்டெயின் கோட் நீலகிரி ஹில்ஸில் இருக்கிற அந்த கோட்டு வந்து நீலகிரி தஹர்ன்னு சொல்லுவோம். இது வந்து சின்ன பிளேஸ் இருந்தாலும், இந்த மாதிரி சின்ன பிளேஸ் இருந்தாலும் அதில் வந்து பேலன்ஸ் பண்ணி ஏற முடியுமா? அதனால் இவ்வளோ தான் இருக்குது. டூ யூ நோ? ஸோ அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ 1க்கு 2 தடவை பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு Tara Academy. Thank you so much.